வணக்கம். திஸ் இஸ் அதித்தி. வெல்கம் பேக் டு மை சேனல். புத்தாண்டு ராசிபலன்கள் வந்து யூடியூப் தொறந்தாலே நம்ம எல்லாருக்குமே வருது. ஸோ நம்ம சேனலுக்கு ஏத்த மாதிரி அந்த புத்தாண்டு ராசிபலன்களா மாத்தியிருக்கேன். லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. இந்த வீடியோல வந்து நான் 12 ராசிகளுக்கான 12 புக்ஸ் பத்தி சொல்லப் போறேன். ஒரு ஒரு ராசியோட கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸோட அலைநாய்ப்பொரு புத்தகங்கள் அத பத்தி தான் இந்த வீடியோல நான் பேசப் போறேன். ஸோ முதல் ராசி வந்து மேஷ ராசி. நம்ம வந்து அவங்கள மாதிரியே சொல்லுவோம். மேஷ ராசி அன்பர்களே, அநியாயத்தை கண்டு போகும் உங்களுக்கு இயல்பிலேயே தைரியம் ஜாஸ்தியா இருக்கும் உங்களுக்கு. எடுத்தத செஞ்சு முடிக்கணும் அப்படிங்கிற அந்த துணிச்சலும், அந்த கான்ஃபிடன்ஸும் உங்களுக்குலாம் ஜாஸ்தியாவே இருக்கும். உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போற புக் வந்து ரே பிராட்பரி அவர்கள் எழுதின ஃபாரன்ஹீட் 451 அப்படிங்கிற புத்தகம். இது வந்து ஒரு டிஸ்டோபியன் கிளாசிக்குங்க. அதாவது புத்தகங்கள எரிக்கிற ஒரு உலகத்துல அவங்க வாழுறாங்க. கை மோன்டாக் அப்படிங்கிறவரு புத்தகங்கள அனுதினமும் எரிக்கிறத வேலையாவே செஞ்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவங்க கவர்மெண்ட் வந்து புத்தகங்கள வந்து ஒரு ஃப்ரீ தாட் நம்மளுடைய தாட் ப்ராசஸ சீராக்கக்கூடிய ஒரு கருவிகளா பார்த்திருக்காங்க. அதனால வந்து ஒரு புக்கு கூட இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொல்லி எல்லா புக்ஸையும் எரிச்சுக்கு இருக்காங்க. இனிஷியலா அவரும் வந்து சொன்னதெல்லாம் நம்பிட்டு எல்லா புக்ஸையும் எரிச்சிருக்காரு. பட் அவருக்கு வந்து ஒரு சில சிச்சுவேஷன்ஸ் நடந்து, ஒரு சில விஷயங்கள் மூலமா அவருக்கு இன்சைட்ஸ் கிடைச்சு, ஒரு கட்டத்துல அவரே வந்து ரகசியமா புக் எடுத்து படிக்க ஆரம்பிச்சுடுறாரு. அந்த புக்க படிக்கிறது அவர எந்த வகையில டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணுது? ஒரு மாரி இக்னரன்ட்டா இருந்த ஒரு பெர்சன் வந்து ஒரு ரிபெலியஸ் பெர்சனா எப்படி மாறுறாரு? அப்படிங்கிறது தான் இந்த கதையோட அடுத்து வர்ற பகுதிகள். புத்தகங்கள் அப்படிங்கிறது வந்து ஒரு அழிக்க முடியாத சொத்து அப்படின்னே சொல்லலாம். இது வந்து எந்த ரியல் லைஃப் சம்பவத்தோட ஒத்துப்போகும் அப்படின்னா, நாசிஸ் புக் பர்னிங். ஹிட்லர் காலத்துல வந்து புத்தகங்கள் எல்லாம் போட்டு எரிச்சாய்ங்க. நெறைய புத்தகங்கள் அதுல தொலைஞ்சு போனது நமக்கு இன்னும் திரும்பி கிடைக்கல. பிகாஸ் நாசிஸ் அவங்களுடைய கருத்துக்களோட ஒத்துப்போகாத எல்லா புத்தகங்களையும் போட்டு எரிச்சாங்க. அது வந்து அது அதாவது எவ்ளோ பெரிய ரைட்டரா இருந்தாலும் சரி, நீங்க என்ன பெரிய ஆளா இருந்தாலும் சரி, இஃப் யூ டோன்ட் அலைன் வித் மை வேல்யூஸ் நாங்க எரிச்சுருவோம் புத்தகங்கள. அதுக்கு வந்து பெரிய போராட்டம், கலாட்டாலாம் நடந்தது. அதுவும் இந்த புத்தகமும் வந்து ஓரளவு உங்களுக்கு ரெலவென்ட்டா ரிலேட் ஆகி போகும். ஸோ இந்த புத்தகத்துல வந்து மேஷராசிக்காரங்க நம்புற அந்த ஐடியாலஜிஸ் எல்லாமே இருக்கும். பிளஸ் அவங்க வந்து சம்டைம்ஸ் ஒரு மாரி இம்பல்சிவா ஆக்ட் பண்ணுவாங்க. ஆனா அவங்க மனசளவுல வந்து ரொம்ப நல்லவங்க. ஸோ இந்த கேரக்டர் கை மொன்டாக் அப்படிங்கிறவர் வந்து அட் டைம்ஸ்ல அவர் ஒரு மாரி இம்பல்சிவா ஆக்ட் பண்ணுவாரு. பட் வாட் ஹேப்பன்ஸ் லேட்டர் ஹவ் ஹி டிரான்ஸ்ஃபார்ம்ஸ் இஸ் சம்திங் வெரி வெரி பியூட்டிஃபுல். ஸோ அதுதான் நான் வந்து மேஷ ராசிக்காரங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போற புத்தகம். 2வது வந்து ரிஷப ராசிக்காரங்க. ரிஷப ராசிக்காரங்க வந்து எதையுமே வந்து அதிகம் அலட்டிக்காம செய்ற ஆட்கள். தே ஆர் மோர் டிபெண்டபிள் அண்ட் வெரி லாயல் பெர்சனாலிட்டீஸ் அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லலாம். அவங்களுக்கு வந்து போட்டு மண்டைய ஒட்டச்சு அப்படியே இது பண்ணி வர மாரி புத்தகங்கள் நான் ரெக்கமெண்ட் பண்ண போறதில்ல. ஒரு லைட் ஹார்ட்டட் ரீட். பட் அது அவங்களுக்கு ஒரு செல்ஃப் ரிஃப்ளெக்ஷனையும் குடுக்கும். உலக புகழ்பெற்ற கிளாசிக்கான ஜேன் ஆஸ்டின் அவர்கள் எழுதின பிரைட் அண்ட் பிரெஜுடிஸ் அப்படிங்கிற புத்தகம். இந்த புத்தகத்துல வந்து மெயின் கேரக்டர்ஸ் எலிசபெத் பென்னட். அதாவது 5 சிஸ்டர்ஸ்ல மூத்தவங்க அவங்க தான். அவங்களுக்கு பேரா வர்றது மிஸ்டர் டார்சி அப்படிங்கிறவரு. இனிஷியலி வந்து 2 பேருக்குள்ளேயும் அவ்ளோ ரொமான்டிக்கான அட்ராக்ஷன்ஸ் எல்லாம் இருக்காது. ஒருத்தர பார்த்து ஒருத்தர் பயங்கரமா வெறுப்பாங்க. ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு வந்து ஒரு நல்ல அபிப்பிராயமும் இருக்காது. வெறுக்கிறது அப்படிங்கிறது கூட 2ஆம் பட்சம் தான். நல்ல அபிப்பிராயமே இருக்காது. வந்துட்டான் பாரு, இதோ வந்துட்டா பாரு அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும். பட் எலிசபெத் பென்னட் இஸ் சம்ஒன் ஹூ கொஸ்டியன்ஸ் தி சொசைட்டல் நார்ம்ஸ். சொசைட்டில வந்து இது வந்து அந்த டயத்துல எழுதின புத்தகம். சொசைட்டில இப்படித்தான் இருக்கணும் அப்படின்னா, அதெல்லாம் எதிர்த்து கொஸ்டின் பண்ற ஒரு ஆளு. ஒரு மாரி இண்டிபெண்டன்ட்டான ஒரு ஷார்ட் ஃபிட்டரான ஒரு ஒரு வுமன் அவங்க. மிஸ்டர் டார்சி வந்து இனிஷியலா அந்த கேரக்டர்ஸ் எல்லாத்தையும் பார்க்க மாட்டாரு. இனிஷியலா அவருக்கு தெரியவும் தெரியாது. அவரையும் இனிஷியலா பார்க்கறதுக்கு ஒரு மாரி அரகன்ட்டான, அலூஃபான பெர்சனா தான் இருக்கும். பட் லேட்டர் ஆன் அவங்க 2 பேருமே வந்து ஒருத்தரோட ஒருத்தர் கேரக்டர்ஸ புரிஞ்சுகிட்டு எப்படி மாறுறாங்க. அவங்க 2 பேரோட லவ் ஸ்டோரி வந்து இஸ் டெஃபினெட்லி ஒன் ஆஃப் இட்ஸ் கைண்ட். அது கிளாசிக் லவ் ஸ்டோரீஸ்ல வந்து இவங்களுடைய லவ் ஸ்டோரிக்கு நிச்சயமா ஒரு இடம் இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். அண்ட் எலிசபெத் பென்னட்டோட கேரக்டர் வந்து இந்த ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்லாவே பொருந்தும். பிகாஸ் ஒரு சென்ஸ் ஆஃப் ஸ்டெபிலிட்டி, ஒரு ஜெனுவினா இருக்கிற கேரக்டர் வந்து அவங்களோட தாராளமா பொருந்தி போகும். ஸோ திஸ் இஸ் அ புக் ரெக்கமெண்டேஷன் ஃபார் தெம். 3வது சொல்ல போறது வந்து மிதுன ராசி அன்பர்களே. அ 2 குழந்தைங்கள சின்னம்மா கொண்டவங்களுக்கு வந்து டுயாலிட்டி அப்படிங்கிறது இவங்களுடைய நேச்சர்லயே இருக்கும். அதாவது இவங்க வந்து ஃபுல் ஆஃப் ஐடியாஸா இருப்பாங்க. வெரி அடாப்டபிளா இருப்பாங்க. ஒரு நிமிஷம் இத பண்ணணும்பாங்க, அடுத்த நிமிஷம் அத பண்ணணும்பாங்க. ஸோ தே ஆர் ஃபுல் ஆஃப் லவ் அண்ட் லைட் அண்ட் தே ஆர் ஃபுல் ஆஃப் கைண்ட் ஆஃப் இன்னோவேட்டிவ் அப்படின்னும் சொல்லலாம். அதாவது உலகமே ஒரு வழியில போச்சுன்னா, அவங்க வந்து வேற வழியில போவாய்ங்க. பட் தட்ஸ் நாட் ராங் ஆல்சோ. பட் தே ஹேவ் அ ஸ்ட்ராங் கம்யூனிகேஷன் ஸ்கில்லும் அவங்களுக்கு இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போற புக் வந்து ஆஸ்கர் வைல்ட் அவர்கள் எழுதின தி பிக்சர் ஆஃப் டோரியன் கிரே. இது வந்து ஒரு இன்ட்ரஸ்டிங்கான கான்செப்ட். ஒரு மனுஷன் வந்து டோரியன் கிரே அப்படிங்கிறவரு அவருக்கு வயசாக கூடாது அப்படின்னு வச்சுட்டு அவருடைய போட்டோவுக்கு அதுக்கு பதிலா வயசாகும். அவர் வந்து இளமையா தான் இருப்பாரு. ஆனா அவர் பண்ற ஒவ்வொரு தப்பும் அவர் வாழ்க்கையில நடக்கிற சின்ன சின்ன சம்பவங்கள் கூட அந்த போட்டோல ரிஃப்ளெக்ட் ஆக ஆரம்பிக்கும். அவர் எந்த அளவுக்கு யூத்தா இருக்காரோ, அவர் மனசு அந்த அளவுக்கு அழுக்கு படிஞ்சு போய் இருக்கும். அவருடைய ஃபோட்டோ அது அப்படியே கண்ணாடி மாரி பிரதிபலிக்கும். அதாவது ஒரு விஷயம் சொல்லுவாங்க. ஹெடோனிசம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த புத்தகம் வந்து இந்த தீர்வுக்கு கீழ தான் வரும். அதாவது
ப்ளஷர் தான் வந்து மை அட்மோஸ்ட் எய்ம் இன் லைஃப் இஸ் ப்ளஷர். அது வந்து எல்லா டைமுமே நல்லது அப்படின்னு சொல்ல முடியாது இல்லைங்களா? ஸோ அவர் வந்து எப்படி அந்த அந்த விஷயங்கள்லாம் வந்து எப்படி அவர் ரியலைஸ் பண்ணிக்கிறாரு, எப்படி தன்னை அதோட பொருத்திக்கிறாரு, லேட்டர் ஆன் வாட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறது இந்த புத்தகத்தோட கதை. அதாவது நெறைய விஷயங்கள் வந்து கான்சிக்வென்ஸஸ யோசிக்காம செய்றதுல வந்து இவங்களுக்கும் ஒரு நல்ல இடம் உண்டு அப்டின்னே சொல்லலாம். செஞ்சுருவாங்க. பட் லேட்டர் ஆன் அந்த கான்சிக்வென்ஸஸ் வந்து அவங்க நெனைக்கிற மாதிரி இருக்காது. இது வந்து அதே விஷயம் இவருக்கும் பொருந்தும். டோரியன் கிரேக்கும் பொருந்தும். அவர் வந்து சில விஷயம் செஞ்சிருக்காரு. பட் அவருக்கு அது பொருந்துச்சா அப்டின்னு கேட்டா, நோ. ஸோ தே டிசைர் வெரைட்டி அண்ட் தே சேஞ்ச் எப்படி என்விரான்மென்ட்க்கு ஏத்த மாரி அவங்க அடாப்டபிலிட்டி நான் முன்னாடி சொன்ன மாரி அவங்களுடைய கேரக்டர்ஸ்ல ஒண்ணு. அண்ட் ஹவ் தே சேஞ்ச். அதனால நான் இந்த புத்தகத்த வந்து உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். 4வது வந்து கடகராசி அன்பர்களே. அதாவது சந்திரன வந்து ராசி அதிபதியா கொண்டவங்களுக்கு 15 டேஸ் அதாவது அமாவாசை, பௌர்ணமி மாதிரி உங்க லைஃப்லயும் வந்து எமோஷனலி நெறைய ஹைஸ் அண்ட் லோஸ நீங்க ஃபேஸ் பண்ணுவீங்க. பட் ஈவன் தென் யூ வில் பி வெரி எமோஷனல், வெரி கேரிங் அண்ட் வெரி நர்ச்சரிங் பெர்சன்ஸா நீங்க இருப்பீங்க. ஸோ உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போற புக் வந்து லிட்டில் விமன். லூயிசா மே ஆல்காட் அப்படிங்கிறவங்க எழுதுற லிட்டில் விமன் அப்படிங்கிற புத்தகத்த தான் நான் உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறேன். இந்த புத்தகம் வந்து எப்படின்னா 4 சிஸ்டர்ஸ். இது வந்து ஒரு சிவில் வார் டயத்துல நடக்கிற புத்தகங்கள். ஜோ, பெத், ஆமி, மெக் 4 சிஸ்டர்ஸ் அவங்களுடைய அம்மா மார்மி. உங்க ஃபேமிலி வந்து மார்ச் ஃபேமிலி. கஷ்டத்துல இருக்கிற குடும்பம். 4 சிஸ்டர்ஸ்க்குமே வந்து ஒரு ஒரு விதமான கேரக்டர் இருக்கும். ஒரு ஒரு விஷயத்துல சாதிக்கணும். ஒருத்தவங்க ரைட்டர் ஆகணும்னு நெனைப்பாங்க. ஒருத்தவங்க ஆர்டிஸ்ட் ஆகணும்னு நெனைப்பாங்க. ஒருத்தவங்களுக்கும் ஒரு ஒரு கேரக்டர் இருக்கும். பட் அவங்க அம்மாக்கு அவங்க எப்படி சப்போர்ட்டிவா இருக்காங்க. அவங்க ஃபேமிலில வந்து எமோஷனல் ஆங்கர் அப்படிங்கிறதே அவங்க அம்மா தான். மார்மி தான். ஆனா, இந்த 4 டிஃபரெண்ட் பெர்சன்ஸயுமே வந்து, அவங்க ஒண்ணா இணைச்சு, அழகா அந்த ஃபேமிலிய நடத்தி எடுத்துட்டு போவாங்க. அவங்களுக்கு வந்து எல்லா ஸ்ட்ரகிள்ஸுமே இருக்கும். ஃபினான்ஷியலா கஷ்டப்படுவாங்க. எமோஷனல் சப்போர்ட் இருக்காது. இருந்தாலும் அவங்க ஃபேமிலி வந்து ஹோல் டுகெதரா அவங்க வந்து எப்படி இருக்காங்க, அப்படிங்கிறது தான் இந்த புத்தகத்துடைய மையக்கரு. ஸோ இந்த மார்மி கேரக்டருக்காகவே இந்த புத்தகத்த நான் கடகராசிக்காரங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். பிகாஸ் ஷி இஸ் வெரி கம்பேஷனேட் அண்ட் ஒரு மெட்டர்னல் கைடன்ஸ் இருக்கிற ஒரு ராசிக்காரங்கன்னா இவங்க தான். ஸோ அந்த ஒரு கைடன்ஸ் எல்லாரையுமே வந்து அன்பா அரவணைச்சு போற கேரக்டர் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த புத்தகம் வந்து டெஃபினட்டாவே பொருந்தும் அப்படின்னு நம்ம தாராளமா சொல்லலாம். அடுத்து வந்து சிம்ம ராசிக்காரங்க. சிங்கத்த வந்து சின்னமா கொண்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போற புத்தகம் வந்து தி கிரேட் கேட்ஸ்பை. அதாவது அடிப்படையிலே வந்து அவங்க ஒரு கிராண்டியரா இருக்கணும் அப்படின்னு நெனைப்பாங்க. அண்ட் இதெல்லாம் வந்து நான் ஜெனரல் கேரக்டரிஸ்டிக்ஸ்ன்னு படிச்சு சொன்னது. இட் மே ரெசோனேட் வித் யூ ஆர் இட் மே நாட் ரெசோனேட் வித் யூ. இவங்களுக்கு மட்டும் சொல்லல எல்லாருக்குமே. ஓரளவு பொதுவான கேரக்டர்ஸ் தான் நான் எடுத்திருக்கேன். பட் இஃப் இட் டசன்ட் ரெசோனேட் வித் யூ ஜஸ்ட் டேக் இட் வித் பிஞ்ச் ஆஃப் சால்ட். புக் ரெக்கமெண்டேஷன் மட்டும் எடுத்துக்கோங்க. அப்ப நீங்க கேரக்டர்ஸ விட்டுருங்க. கமிங் பேக் டு த ஸ்டோரி. ஸோ உங்களுக்கு வந்து ஒரு மாரி அது வெரி லாயல் பீப்பிள். அவங்களுக்கு அட்மிரேஷன், ப்ரைட் இது எல்லாமே ரொம்ப ஜாஸ்தியா இருக்கும். நான் அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போறது வந்து எட் அனதர் உலக புகழ்பெற்ற கிளாசிக்கான த கிரேட் கேட்ஸ்பி. எழுதினவர் வந்து எஃப். ஸ்காட் ஃபிட்ஸ்ஜெரால்ட். அதாவது ஜே கேட்ஸ்பி அப்படிங்கிறவர் ஒரு பெரிய மில்லியனர். அவர் வந்து ஒரு பெரிய பிசினஸ் மேக்னட்னு வச்சுக்கோங்க. வர வர அவர் வந்து பார்ட்டிஸ் எல்லாம் த்ரோ பண்ணிட்டு இருப்பாரு. இந்த கதை வந்து நிக் அப்படிங்கிறவருடைய பார்வையில தான் நகரும். நிக் வந்து ஜேயோட பக்கத்து வீட்டுக்காரரு. ஜே வீட்டு பார்ட்டிக்கு வர்றது யாரு அப்படின்னா டெய்சி, அவங்களுடைய ஹஸ்பண்ட் டாம். டெய்சிய வந்து ஜே வந்து முன்னாடி காதலிச்சிருப்பாரு. பட் வாருக்கு போயிட்டு வரவங்களாட்டியும் வந்து வாரம் முடிஞ்சு ஒரு 7 மாசத்துல வந்து டெய்சி டாம கல்யாணம் பண்ணிப்பாங்க. டாம் இஸ் வெரி ரிச் பர்சன் பட் ஹி இஸ் கைண்ட் ஆஃப் அன்கிரேட்ஃபுல், அன்ஃபெய்த்ஃபுல்லான ஒரு பெர்சன் அவரு. இவருக்கு ஒரு அஃபேர் எல்லாமே வந்து போய்க்கிட்டு இருக்கும். லேட்டர் ஆன் வந்து இவங்க 2 பேருடைய காதல் வந்து ஒரு மாரி அண்டர் பிளேவே காட்டியிருப்பாங்க. இனிஷியல் சில பேஜஸ்ல. யாருடைய காதல்னா, ஜெய் அண்ட் டேசியுடைய காதல். பிகாஸ் அது வந்து எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் இல்லைங்களா? ஏன்னா டெய்சி இஸ் மேரிட். ஸோ இந்த காதல் வந்து சொசைட்டிய பொறுத்தவரைக்கும் இது எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் தான். இட்ஸ் இன் ரியாலிட்டி ஆல்சோ இட்ஸ் எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர் ஒன்லி. ஸோ ஒரு சில சம்பவங்கள்ல வந்து டெய்சி டாமுடைய மிஸ்ட்ரஸ வந்து கார்ல இடிச்சு கொன்னுடுறாங்க. அது அவங்க வந்து என்னென்ன கடைசியா புரிஞ்சுக்கிறாங்க அப்படின்னா, ஜே கேட்ஸ்பி தான் வந்து கொலை பண்ணியிருக்காரு அப்படின்னு புரிஞ்சுக்கிறாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் லேட்டர் இஸ் கைண்ட் ஆஃப் சேட் எண்டிங். இது வந்து ஒரு உலக புகழ்பெற்ற கிளாசிக்னாலும் த எண்டிங் இஸ் கைண்ட் ஆஃப் சேட். பட் வாட் ஹேப்பன்ஸ் லேட்டர்? அதாவது லைஃப்ல வந்து அவ்வளோ ஒரு கிராண்டியரான ஒரு பர்சன் ஜே கேட்ஸ்பி. ஸோ அவ்வளோ விஷயங்கள தாண்டியும் அந்த விஷயங்கள்லாம் பண்ணா டெய்ஸி வந்து என்கிட்ட திரும்பி வந்துரும் அப்படின்னு நினைச்சது வந்து வி ஆர் ஆல் ஃபூல்ஸ் இன் லவ் அவ்வளவுதான். ஸோ அதை தாண்டி நிறைய அழகான விஷயங்கள் இந்த புத்தகத்துல இருக்கு. நான் ஏற்கனவே கிட்டத்தட்ட ஸ்பாயில் பண்ணிட்டேன் இந்த புக்கு. ஸோ ஐ ரெக்கமெண்ட் யூ கைஸ் டு ட்ரை அவுட் திஸ் புக். இந்த புக்கை நீங்க டெஃபினட்டாவே வந்து ரீட் பண்ணி பார்க்கலாம். திஸ் இஸ் அன் அமேசிங் புக். அடுத்ததா சொல்ல போறது வந்து கன்னிராசி அன்பர்களே. நீங்க வந்து லைக் லைஃப்ல வந்து சின்ன சின்ன விஷயங்களையும் பியூட்டிய பார்க்கறதுல வந்து இவங்களுக்கு ஒரு தனி இடம் இருக்குன்னே அப்படி தாராளமா சொல்லலாம். தே ஆர் ஃபுல் ஆஃப் ஹார்ட் ஒர்க் அண்ட் பெர்சிவரன்ஸ். இவங்களுக்கு நான் சொல்ல போற புத்தகம் வந்து ஆன் ஆஃப் கிரீன் கேபிள்ஸ் அப்படிங்கிற புத்தகம். எல்.எம். மொன்டகோமரி அவர்கள் எழுதின இந்த புக் வந்து உலக புகழ்பெற்ற சில்ட்ரன்ஸ் கிளாசிக். பட் இப்போ எந்த ஏஜ்காரங்கனாலும் படிக்கலாம். சில்ட்ரன்ஸ் கிளாஸ்க்கு குழந்தைங்க மட்டும் தான் படிக்கணும்னு அவசியமே கிடையாது.
ஆன் ஷர்லி அப்படிங்கிற ஒரு சின்ன பொண்ணு வந்து ஒரு எல்டர்லி கப்பலுக்கு அவங்களுக்கு ஒரு வேலை செய்யறதுக்கு ஒரு பையன் வேணும்னு கேட்டிருப்பாங்க. இது வந்து ஒரு ஆர்ஃபன் பொண்ணு. அந்த எல்டர்லி கப்பல் பேரு மேரிலா மேத்யூ. அவங்க சிப்லிங்ஸ் அவங்க ஆக்சுவலி. நாட் கப்பிள் சிப்லிங்ஸ் அவங்க. அந்த எல்டர்லி சிப்லிங்ஸ் கப்பலுக்கு வந்து ஒரு பையன் வேணும் வேலை செய்யறதுக்கு அப்படின்னு கேட்டப்போ பையனுக்கு பதிலா ஆனி அனுப்பி விட்டுருவாங்க. இனிஷியலி வந்து அவங்களுக்கும் ஆனிய புரியாது. ஆனிக்கும் அவங்கள புரிஞ்சுக்கவே முடியாது. பட் லேட்டர் ஆன் அந்த ஒரு சின்ன டவுன்ல வந்து அவ எப்படி தன்னை அடாப்ட் பண்ணிக்கிறா, அவ என்னென்ன விஷயங்கள்லாம் டிஸ்கவர் பண்றா, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ரொம்பவே அழகா அதுல எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருப்பாங்க. அண்ட் இது வந்து ஒரு புக் சீரிஸ். இது ஆக்சுவலி அவ சின்ன குழந்தையா இருக்கிறதா, இதுக்கப்புறம் வந்து லேட்டர் ஆன் அவ ஒன்னொன்னா வளர வளர ஒரு 9 புக்ஸ் என்னமோ இந்த சீரிஸ்ல இருக்கு. இன்னொரு ஹைலைட் என்னன்னா, இந்த புக்ல வந்து அந்த பிள்ளை முடி வந்து ப்ரவுன் கலர்ல ப்ரவுன் அண்ட் ரெட் மிக்ஸ் பண்ண மாரி இருக்கும். இந்த பிள்ளை முடிய பார்த்து கேரட்னு ஒரு பையன் கிண்டல் பண்ணிருவான். அந்த பையன சேட்டு எடுத்து அடிச்சு அவன் மண்டைய உடைச்சிரும். லேட்டர் ஆன் அந்த பையன் கூட வந்து பேசவே பேசாது அதுக்கப்புறம். ஸ்கூல் முடியிறப்ப தான் 2 பேருமே பேசிப்பாங்க. பட் அதுக்கப்புறம் பேசி அவங்க 2 பேரும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஆகி லவ் பண்ணி அவர கல்யாணம் பண்ணி இது குழந்தைலாம் பெத்துக்கும். ஸோ இட்ஸ் கைண்ட் ஆஃப் ஒரு மாரி ஹார்ட் வார்மிங்கான புத்தகம். அவங்களுக்கு நான் டெஃபினட்டாவே இத ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அண்ட் லிப்ரா. அடுத்து சொல்லப்படுறது வந்து லிப்ரா துலாம் என்பர்கள். அவங்களுக்கு வந்து ஒரு செல்ஃப் அவேர்னஸ் ஜாஸ்தியா இருக்கும். தராசு அப்படிங்கிறது சின்னமா இருக்கிறதுனால, தி ஆர் கைண்ட் ஆஃப் டிப்ளமேட்டிக் பீப்பிள் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். இவங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போற புத்தகம் வந்து உங்கள பல பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. தி ஆல்கெமிஸ்ட் அப்படின்னு பாலோ கோய்லோ அவர்கள் எழுதின புத்தகம். அதாவது வாட்ஸ் அ ரியல் ட்ரெஷர் இன் லைஃப். வாழ்க்கையில வந்து நிஜமான உண்மையான ட்ரெஷர் அதாவது பொக்கிஷம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத நமக்கு தாராளமா எக்ஸ்பிளைன் பண்ற மாதிரி ஒரு புத்தகம் தான் இது. சாண்டியாகோ அப்படிங்கிற பையன் வந்து ஒரு ஆடு மேய்க்கிற பையன். அவருக்கு வந்து ஒரு கனவு வரும். ஈஜிப்ட்ல வந்து ஒரு ட்ரெஷர கண்டுபிடிக்கிற மாதிரி அவருக்கு வந்து ஒரு கனவு வரும். ஒரு ஃபார்ச்சூன் டெல்லர் அவர சந்திக்கிறப்ப வந்து, "இந்த ஃபார்ச்சூன் டெல்லர் நீ போ. உன் கனவ நீ ஃபாலோ பண்ணு" அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிருவாரு. அந்த பையனும் போறப்ப வந்து ஒரு கிங் எல்லாம் மீட் பண்ணுவாரு. அந்த கிங் வந்து ஒரு 2 கற்கள் எல்லாம் அவருக்கு குடுப்பாரு. பட் லேட்டர் ஆன் அந்த பையன்ட்ட வந்து இருந்து திருடிட்டு போயிருவாங்க. சில திருடர்கள் வந்து எல்லாத்தையுமே. திருடிட்டு போனாலும் தன்ட்ட எதுவுமே இல்லனாலும், அந்த பையன் வந்து அவனோட ஜர்னிய கன்டின்யூ பண்ணுவான். இந்த ஜர்னி வந்து இட்ஸ் மோர் ஆஃப் செல்ஃப் டிஸ்கவரி. உண்மையான பொக்கிஷம் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறது இந்த புக்கோட கடைசியில நமக்கு தெரியும். ஸோ லைஃப்ல நமக்கு தேவைப்படுற வேல்யூஸ் பீட் ஒரு பாசிட்டிவிட்டிய வளர்த்துக்கிறது ஆர் ஒரு எமோஷனல் அவேர்னஸ் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இந்த புத்தகத்துல ரொம்பவே எலாபரேட்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் எட் அனதர் மஸ்ட் ரீட் புக் ஃபார் எவ்ரிபடி. இந்த புத்தகம் வந்து நிறைய பேரோட வாழ்க்கையை மாத்திருச்சு அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. மெனி மெனி மில்லியனர்ஸ் வந்து மில்லியனர்ஸ் அண்ட் அதை தாண்டி ஒரு மோர் ஆஃப் செல்ஃப் மேட் பீப்புள்லாம் வந்து இந்த புத்தகம் வந்து டவுனா இருக்கிறப்போ நான் படிப்பேன் அப்படின்லாம் சொல்லியிருக்காங்க. ஸோ திஸ் இஸ் அந்த ஒரு பவர் இருக்கு இந்த புத்தகத்துக்குன்னு நம்ம தாராளமா சொல்லலாம். தட்ஸ் ஒன் திங். அண்ட் அடுத்ததா சொல்ல போறது வந்து விருச்சிக ராசி அன்பர்கள் ஸ்கார்பியோஸ். ஸ்கார்பியோஸ் ஆர் இன் ரியல் லைஃப்ல வந்து கைண்ட் ஆஃப் மிஸ்டீரியஸ் அண்ட் சீக்ரெட்டிவ் பர்சன்ஸ். பட் ஒரு விஷயத்துக்கு கமிட்டடா இருந்தீங்க அப்படின்னா உங்களை யாராலையுமே அசைக்கவே முடியாதுடா அந்த ரேஞ்ச்ல தான் இருக்கும். ஸோ உங்களுக்கு நான் ரெக்கமெண்ட் பண்ண போறது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் மிஸ்டீரியஸ் புக்னே வச்சுக்கோங்களேன். ரெபக்கா அப்படின்னு டாஃப்னி டிமியூர் அவங்க எழுதின புத்தகம். அதாவது இது வந்து ஒரு கைண்ட் ஆஃப் த்ரில்லர் நாவல்ங்க இது. ஒரு பொண்ணு அந்த பொண்ணுக்கு பேரே ரிவீல் பண்ணியிருக்க மாட்டாங்க கடைசி வரைக்கும். ஒரு பொண்ணு வந்து ஒருத்தர காதலிப்பா. அவ பேரு வந்து மேக்ஸிம் டீவென்ச்சர். அவருடைய முதல் மனைவி பேரு தான் ரெபெக்கா. அவங்க இறந்து போயிருப்பாங்க. இவங்க 2 பேரும் வந்து கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. அந்த பொண்ண கூட்டிட்டு அவரோட வீட்டுக்கு அவரு போயிடுறாரு. ஆனா அவர் வீட்ல வந்து ரெபெக்கா வந்து உயிரோட இல்ல அப்படின்னாலும், ரெபெக்கா தான் அந்த வீட்லயே ஆண்டுட்டு இருக்க மாரி இருக்கும். ஏன்னா ஹெல்ப்பர்ஸ் எல்லாம் ரெபெக்கா ரெபெக்கான்னு பேசிட்டு இருப்பாங்க. ரெபெக்காவோட ஹெல்ப் மிஸ்ஸஸ் டான்வர்ஸ் அப்படின்னு ஒருத்தவங்க இருப்பாங்க. அவங்க வந்து பொழுதன்னைக்கும் ரெபெக்கா புகழே பாடிட்டு இருப்பாங்க. அண்ட் ஷி இஸ் கான்ஸ்டன்ட்டா ஒரு பெடஸ்டல்ல போட்ட மாதிரியே இருக்கும் அந்த பொண்ணு. எல்லா விஷயங்கள்லயுமே தன்னை வந்து ரெபெக்காவோடயே கம்பேர் பண்றாங்களோ, நம்ம அந்த அளவுக்கு எஃபிஷியன்ட் இல்லையோ அப்படின்னு யோசிக்கிற நிலைமைக்கு இந்த பொண்ண வந்து கொண்டுட்டு வந்துருவாங்க எல்லாருமே. அந்த மிஸ்ஸஸ் டான்வர்ஸ் வந்து நல்லா சதி வேலை வேற பார்ப்பாங்க. இங்கிட்டும் பேசிக்கிட்டு, அங்கிட்டும் பேசிக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி. அவங்க வந்து ஒரு பாயிண்ட்ல போயிட்டு மேக்ஸிம் வின்டர் கிட்ட இவனுக்கு சரியான பொண்ணு கிடையாது அப்படின்லாம் சொல்லிருவாங்க. லேட்டர் ஆன் ரெபெக்காவோட பாடி கிடைக்குது. ரெபெக்கா கொலை செய்யப்பட்டிருக்காங்க அப்படின்னு எல்லாருமே இது பண்றாங்க. அப்ப வந்து இவர் மேக்ஸிம் வின்டர் ஒரு உண்மைய சொல்றாரு. ரெபெக்கா ஒரு சீட் பண்ணிட்டு இருந்தா. ஷி வாஸ் பிரெக்னன்ட் வித் அனதர் மேன்ஸ் சைல்டு. அதனால தான் வேற வழியே இல்லாம வந்து கன் ட்ரிகர புல் பண்ணேன் அப்படின்னு சொல்லுவாரு. பயங்கர ஷாக்கிங்கா இருக்கும். பட் வாட் ஹேப்பன் லேட்டர்? ரெபெக்கா உண்மையிலேயே எப்படி செத்தாங்க? வேற என்னென்ன விஷயங்கள்லாம் அங்க நடக்குது அப்படிங்கிறது தான் கதை. அண்ட் இது வந்து ஒரு ஒரு மாதிரி மேலால பார்க்குறப்ப வந்து என்ன புக் இது அப்படின்னு தோணுனாலும், இன் டீப்பா போய் அந்த கிளைமாக்ஸ் எல்லாம் படிக்கிறப்போ, வேற ஏதோ சொல்ல வந்திருக்காங்க இவைங்க அப்படின்ற மாரி தான் இருக்கும். ஸோ தே ஆர் மோர் இன்டூ தே ஆர் கைண்ட் ஆஃப் மிஸ்டீரியஸ் பீப்பிள் அப்படிங்கிறதுனால வந்து அவங்கள பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து அவங்களுக்கு ரொம்ப நெருக்கமா இருக்கணும். அண்ட் தே டோன்ட் ஈஸிலி ஷேர் தியர் சீக்ரெட்ஸ் வித் எவரிபடி. அவங்களுக்கு ட்ரஸ்ட்வொர்த்தியா ஒருத்தவங்க கிடைச்சா மட்டும் தான் அவங்க சீக்ரெட்ஸை ஷேர் பண்ணிப்பாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ திஸ் இஸ் ஒன் கைண்ட் ஆஃப் புக். நீங்க வந்து டெஃபினட்டா ட்ரை பண்ணி பார்க்கலாம். அடுத்தது சொல்லப்படுறது வந்து தனுசு ராசி அன்பர்களே. உங்களுக்கு வந்து அட்வென்ச்சரஸ் ஸ்பிரிட் நெறைய இருக்கும். அட்வென்ச்சர் இன் த சென்ஸ் நாட் இன் லிட்டரல் அட்வென்ச்சர். டெய்லி டெய்லி நான் வந்து ஊர் ஊரா தெருவா சுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. அட்வென்ச்சர் இன் டெர்ம்ஸ் ஆஃப் லைக் லேர்னிங், அடாப்டிங் டு நியூ திங்ஸ், சேசிங் ட்ரீம்ஸ் எல்லா விஷயங்களுமே வச்சுக்கலாம். உங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்ண போற புத்தகம் வந்து த லிட்டில் பிரின்ஸ் பை ஆண்டோன் ஜே எக்ஸிபடி. அதாவது இந்த புத்தகம் வந்து நான் ஏற்கனவே நம்ம இதுல பேசியிருக்கேன்.
நம்ம அந்த லிங்க் வந்து நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல குடுக்குறேன். இந்த லிட்டில் பிரின்ஸ் வந்து எல்லாருமே படிக்க வேண்டிய ஒரு புத்தகம். அது வந்து அதோடைய அட்டைப்படம் அதெல்லாம் பார்த்துட்டு லிட்டில் பிரின்ஸ வந்து எல்லாருமே வந்து குழந்தைங்க நாவல் அப்படின்னு நினைச்சுப்பாங்க. பட் தட் இஸ் நாட் அ குழந்தைங்க நாவல். குழந்தைங்களும் படிக்கலாம். பட் அதோடைய ரியல் மீனிங்க புரிஞ்சுக்கிறதுக்கு வந்து யூ நீட் டு பி அன் அடல்ட். அதுல குழந்தைங்க படிச்சா, ஓ! அவ்வளோதானா அப்படின்ற மாரி இருக்கும். பட் அதுக்கு உள்ள இருக்கிற சில விஷயங்கள் வந்து நான் ஒரு அடல்ட்டா நம்ம படிக்கிறப்ப தான் நம்மளால அத புரிஞ்சுக்க முடியும். ஒரு அதாவது ஒரு பைலட் வந்து அனதர் பிளானட் வேற்று கிரகத்துல இருந்து வந்து ஒரு பையன சந்திப்பாரு. அந்த பையன் அங்க வந்து ஒரு ரோஜா பூவ காதலிச்சுக்கிட்டு இருப்பாரு. பட் அந்த பையன் வந்து நெறைய பேர சந்திச்சிருப்பாரு. ஒரு பிளானட்ல இருந்தும் போய் நெறைய பேர சந்திச்சிருப்பாரு. அவங்களுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே வந்து அந்த பையனுக்கு தெரிஞ்சிருக்கும். ஒரு இடத்துலயுமே அந்த பையனுக்கு வந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். ஆக்சுவலா இந்த பைலட்டுக்கும் அந்த பையனுக்கும் என்ன ஆகுது? அந்த பையன் கடைசில அவன் வீட்டுக்கு திரும்பி போனானா? இதுதான் வந்து கத. இட்ஸ் அ வெரி லிட்டில் ஸ்டோரி. ஒரு சின்ன புத்தகம். நீங்க உட்கார்ந்தீங்க அப்படின்னா 2 ஹார்ஸ் ஐ அம் சேயிங் வெரி மேக்ஸிமம் படிக்கலாம். இதுல வந்து இந்த ஒன் லைனர்ஸ் இந்த Instagramல வந்து ஒரு மாரி அழகான ஃபோட்டோ போட்டு கீழ கோட்ஸ் போடுவோம் இல்லைங்களா? அந்த கோட்ஸ் வந்து இந்த புத்தகத்துல இருந்து நெறைய பேர் எடுத்து எடுத்து போடுவாங்க. பிகாஸ் திஸ் இஸ் சச் அன் அமேசிங் புக். ஒரு லைன்லயுமே வந்து நெறைய வேல்யூஸ் கிடைக்கும் இந்த புத்தகத்துல. ஸோ ஒரு ட்ரீம்ஸ சேஸ் பண்றது அப்படிங்கிற ஒரு சென்ஸ் வந்து இந்த ராசிக்காரங்களுக்கு இயல்புல இருக்கிறது அப்படின்னால, நான் வந்து இந்த புக்க வந்து அவங்களுக்கு ரெக்கமெண்ட் பண்றேன். நெக்ஸ்ட் வந்து மகர ராசி அன்பர்களே, யூ ஆர் வெரி ஹார்ட் ஒர்க்கிங் அண்ட் வெரி ஃபோக்கஸ்டு பீப்பிள். லைஃப்ல வந்து எவ்ளோ சேலஞ்சஸ் வந்தாலும் யூ ஷோ யுவர் பெர்சிஸ்டன்ஸ். எப்படி சொல்றதுன்னா, இந்த ஃபேஸ் ஆஃப் மல்டிபிள் சேலஞ்சஸ் ஆல்சோ நீங்க உங்க பெர்சிவரன்ஸையும், டிட்டர்மினேஷனையும் நீங்க வந்து எந்த ஒரு காலகட்டத்திலயுமே விட மாட்டீங்க. உங்களுக்காக நான் சொல்லப்போற புத்தகம் வந்து ஆலிஸ் இன் வண்டர்லாண்ட் அப்படின்னு லூயிஸ் கேரல் அவர்கள் எழுதின புத்தகம். அதாவது ஆலிஸ் அப்படிங்கிற ஒரு பொண்ணு வந்து ஒரு ரிவர் பேங்க்ல உட்கார்ந்துருக்கும். ஒரு நாள் மத்தியானம் பொழுது போகாம உட்கார்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். அப்ப ஒரு முயல் கோட்டு போட்டுட்டு வாட்ச் வச்சுட்டு, "ஓ மை காட்! எனக்கு இவ்ளோ டைம் ஆயிடுச்சு" அப்படின்னு சொல்லிட்டு போய் ஒரு இடத்துல குதிக்கும். ஆலிஸும் வந்து அந்த அந்த முயல் பின்னாடியே போய் ஒரு இடத்துல குதிக்கும். அந்த இடத்துல வந்து "இத குடிச்சா நீ வளருவ" அப்படின்னோனே இத குடிக்கும். ரொம்ப பெருசா வளர்ந்துரும். "இத குடிச்சா நீ குட்டியாவ" அப்படின்றத பார்த்து குடிச்சிட்டு இத்துணூண்டு ஆயிரும். அந்த பொண்ணு அந்த இடத்துல வந்து ஒரு ராணிய பார்க்கும், ஒரு பூனைய பார்க்கும். நெறைய விதமான எக்ஸ்பீரியன்ஸஸ் அந்த பொண்ணுக்கு உள்ள கிடைக்கும். ஏன்னா உள்ள இருக்கிற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸே வந்து வினோதமா இருக்கும். ஸோ வாட் ஹேப்பன்ஸ் லேட்டர்? அதாவது வந்து ஆலிஸ் அந்த கேரக்டர் வந்து ஷி ட்ரைஸ் டூ ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் ஹேப்பனிங். அந்த பொண்ணு வந்து ஒரு மாரி ஒப்பீனியனேட்டடான பொண்ணா தான் இருக்கும். சரின்னா சரி, தப்புனா தப்பு. சேலஞ்சஸ் இருக்கா நான் ஃபேஸ் பண்றேன். ஸோ தே ஆர் கைண்ட் ஆஃப் ஸ்ட்ரெய்ட் ஃபார்வர்ட் பீப்பிள் அப்படிங்கிறதுனால, உங்களுக்கு வந்து ஆலிஸோட கேரக்டர் வந்து டெஃபினட்டாவே ரிலேட் ஆகும். அண்ட் திஸ் புக் வந்து அவங்க தாராளமா படிக்கலாம். அவங்கன்னு இல்ல. நான் சொல்லியிருக்க எல்லா புக்ஸுமே வந்து நாட் தட் பர்ட்டிகுலர் ஜோடியாக் பீப்பிள் மட்டும் இல்ல. எவரிபடி கேன் ரீட் இட். பிகாஸ் இதுல இருக்க எல்லாமே வந்து ரொம்ப காம்ப்ளெக்ஸான புத்தகம் அப்படிலாம் கிடையாது. நான் வந்து லியோஸ்க்கு சொன்ன புத்தகம் வந்து கைண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். த கிரேட் கேட்ஸ்பி புத்தகம். தட் இஸ் கைண்ட் ஆஃப் காம்ப்ளெக்ஸ். பட் வி கேன் டெஃபினெட்லி ட்ரை இட். சில புத்தகங்கள்லாம் வந்து நம்ம லைஃப்ல வந்து ஒன்ஸ் இன் அ லைஃப் டைம் நம்ம படிக்கணும் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? அந்த மாதிரியான புத்தக கேட்டகரியில ஆலிஸ் இன் வண்டர்லாண்டும் வரும். இது வந்து உலக புகழ்பெற்ற சில்ட்ரன்ஸ் கிளாசிக். பட் அடல்ட்ஸ் நம்ம வந்து எரும வயசானாலும் வி கேன் டெஃபினெட்லி ரீட் தட். அடுத்து நான் சொல்லப் போறது வந்து கும்பராசி அன்பர்களே. உங்களுக்காக நான் ரெக்கமெண்ட் பண்ண போற புத்தகம் வந்து 1984 பை ஜார்ஜ் ஆர்வெல். அதாவது அவங்க வந்து ரியல் லைஃப்ல ரொம்ப ப்ரோக்ரெசிவா, ரொம்ப இன்டெலக்சுவலான பீப்பிளா இருப்பாங்க. உங்களுக்கு வந்து சமூகத்துல ஏதாவது ஒரு மாற்றத்த, ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்திறணும். சமூகம் இன் தி சென்ஸ் நாட் சமூகம் அஸ் அ ஹோல். அதாவது நம்ம ஒரு வீடும் சேஞ்ச் ஆனா சமூகம் சேஞ்ச் ஆகும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? ஸோ அது ஒரு சின்ன மாற்றத்தையாவது ஏற்படுத்திறணும் அப்படிங்கிற ஒரு தாகம் உங்களுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அதனால தான் உங்களுக்கு இந்த புத்தகத்த நான் ரெக்கமெண்ட் பண்றேன். ஸோ 1984 வந்து நான் இந்த புத்தகத்த பத்தி தனியாவே வந்து ஒரு வீடியோ போட்டிருக்கேன். அதையும் நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட்ல பின் பண்ணிடுறேன். பிக் பாஸ் ஓடுது இல்லைங்களா நம்ம டிவில. இந்த பிக் பாஸ் வந்து 1984 அப்படிங்கிற புத்தகத்த தழுவி தான் ஒரிஜினல் பிக் பாஸ் எடுத்திருக்காங்க. அங்க இருந்து தான் அது பல லாங்குவேஜஸ்க்கு வந்து கன்வெர்ட் ஆகி வந்தது. அதாவது ஒரு சொசைட்டி, டொட்டாலிட்டேரியன் சொசைட்டி அது. அங்க வந்து 3 விஷயங்கள ஃபாலோ பண்றாங்க. அதாவது வார் இஸ் பீஸ். போர் தான் வந்து அமைதிக்கான வழி. ஃப்ரீடம் இஸ் ஸ்லேவரி. அடிமைத்தனமே சுதந்திரம். இக்னரன்ஸ் இஸ் பிளிஸ். அறியாமையே பலம். இந்த 3 விஷயங்கள் தான் அந்த சொசைட்டில வந்து ஃபாலோ பண்றாங்க. அவங்க வந்து ஒருத்தர்கிட்ட ஒருத்தர் வந்து எத பத்தியும் தப்பா பேசக்கூடாது. எப்பயுமே வந்து பிரதர் இஸ் வாட்சிங் யூ அப்படிங்கிற மாதிரி மக்கள் எல்லாருமே ஒரு கான்ஸ்டன்ட் ஸ்டேட் ஆஃப் சர்வைலன்ஸ வச்சு மக்கள் எல்லாருமே ஒரு பயத்திலயும், பதட்டத்திலயுமே வச்சிருப்பாய்ங்க. அந்த பர்ட்டிகுலர் ஊர்ல இருக்காங்க. இதுவும் வந்து ஒரு டிஸ்டோபியன் நாவல் தான். அதாவது அதுக்கப்புறம் வந்து அந்த சொசைட்டில யாராலயுமே எதுவுமே பேச முடியல. அந்த ஹீரோ வின்ஸ்டன் ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் ஹீரோ. அவர் வந்து இந்த ரெக்கார்ட்ஸ எழுதி மாத்துற ஒரு துறையில வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாரு அவரு. கவர்மெண்ட் வந்து எல்லாத்தையுமே வந்து அழிச்சு மாத்திட்டு இருக்கும். தங்களுக்கு சாதகமா எல்லாத்தையுமே பயன்படுத்திக்குவாங்க. கவர்மெண்ட்டுக்கு எதிரா யார் என்ன பேசினாலும் தண்டனை குடுப்பாங்க. தாட் போலீஸ் அப்படின்னு ஒண்ணு இருக்கும் அதுல. இதுல வந்து ஆச்சரியமான விஷயமே அதுதான். சரி பேசத்தான் முடியாது. நான் மனசுக்குள்ளேயே நீ நல்லாவே இருக்க மாட்டடா நான் திட்டிக்கிறேன் அப்படின்னா, டெஃபினட்டா அது நம்மளால முடியாது. ஏன்னா தாட் போலீஸ் அப்படிங்கிறவங்க வந்து உங்க தாட்ஸயுமே வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ வாட் ஹேப்பன்ஸ் லேட்டர் இவர் வந்து லவ் எல்லாம் பண்ணக்கூடாது. டைரி எல்லாம் வச்சுக்க கூடாது. ஆனா இவர் வந்து ஒரு கட்டத்துல ஒரு டைரி எல்லாம் வச்சு எழுத ஆரம்பிப்பாரு.
மாட்டிக்கிறாங்க ஒரு கட்டத்துல. இவரும் இவர் லவ் பண்ற பொண்ணும் மாட்டிக்கிறாங்க. பட் லேட்டர் ஆன் வாட் ஹேப்பன்ஸ்? அவங்க அதுலேருந்து வெளிய வந்தாங்களா? அது என்ன சொல்ல வருது அந்த புத்தகம் அப்படிங்கிறது அந்த இதோட மெயின் கருத்து. ஸோ அவங்க வந்து இந்த ஒரு டோட்டாலிட்டேரியன் சொசைட்டி ஒரு சமூகத்துல ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிற ஒரு ஆள். பட் என்ன பண்றதுன்னே தெரியாத ஒரு பெர்சன். வின்ஸ்டன் ஸ்மித் கூட எல்லாராலையுமே ரிலேட் பண்ணிக்க முடியும். ஸோ பர்ட்டிகுலர்லி ஐ பிலீவ் கும்பராசி அன்பர்களே நீங்க வந்து ரிலேட் பண்ணிக்க முடியும். ஃபைனல் ராசிக்கு வந்துட்டோம் நம்ம. மீன ராசி அன்பர்களே, நீங்க வந்து இயல்பிலே வந்து எமோஷனலா ரொம்ப கம்பேஷனேட் பீப்பிளா இருப்பீங்க. அண்ட் யூ ஆர் வெரி சென்சிட்டிவ் டு த நீட்ஸ் ஆஃப் அதர்ஸ். அடுத்தவங்களுக்கு ஒண்ணு அப்படின்னா மாஞ்சு மாஞ்சு செய்யற கேரக்டர்ஸ் நீங்க. ஸோ உங்களுக்கு நான் சொல்ல போற புத்தகம் வந்து த சீக்ரெட் கார்டன் அப்படிங்கிற புத்தகம். ரகசியமா ஒரு தோட்டம் வளர்த்தா எப்படி இருக்கும்? அதுதான் அந்த புத்தகத்தோட கதை. மேரி லெனாக்ஸ் அப்படிங்கிற பொண்ணு வந்து ஒரு பயங்கர பணக்கார வீட்டு பொண்ணு. ஆனா வந்து யாரையுமே மதிக்காது. இஷ்டத்துக்கு நடந்துக்கும். அதை பண்ணுவேன், இதை பண்ணுவேன். அவங்க பேரண்ட்ஸ் வந்து காலரால இறந்து போயிருவாங்க. ஸோ அவங்க அங்கிள் வீட்டுக்கு அந்த பொண்ணு வரும். பட் அங்க வந்ததுக்கு அப்புறம் அந்த பொண்ணு இஷ்டத்துக்குலாம் ஆட முடியாது. அங்கலாம் ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்கும். அந்த பொண்ணு வந்து அவங்க ஆன்டி சீக்ரெட்டா வச்சிருந்த ஒரு கார்டன கண்டுபிடிக்கிறாங்க. அந்த கார்டன வந்து அந்த பொண்ணு டிகான் அப்படிங்கிற பையன், காலின் அப்படிங்கிற பையன். இவங்க டிகான், காலின் இவங்க 2 பேரோட சேர்ந்து அ என்ன பண்றாங்க அந்த கார்டன் அப்படிங்கிறது தான் அதோடைய மைய கருத்து. அதாவது இந்த டிகான் அப்படிங்கிறவங்க வந்து ஒரு அனிமல் மேக்னெட். அனிமல்ஸ் எல்லாம் ரொம்ப பாசமா வச்சுக்கிற ஒரு பெர்சன். காலின் அப்படிங்கிறவங்க வந்து ரூம்குள்ளேயே இருப்பாங்க. பிகாஸ் உங்களுக்கு வந்து ஸ்பைனல்ல ஒரு ப்ராப்ளம் இருக்கும். அதனால ரூம விட்டு ஒரு வெளியே வராத ஒரு பெர்சன். வாழ்க்கை மேல எல்லாத்தையும் விட்டுட்டு ஒரு பெர்சன். 3 பேர் குழந்தைங்க தான் ஆக்சுவலி. இதுவும் வந்து ஒரு குழந்தைங்க கிளாசிக் தான். பட் இந்த கார்டன் அதெல்லாம் சேர்ந்து எப்படி வளர்க்குதுங்க அப்படிங்கிறது தான் அந்த கதை. இது வந்து நேச்சர் இஸ் ஹீலிங். இயற்கைக்கு வந்து இயல்புலே வந்து காலம் எல்லாத்தையுமே ஆத்தும் அப்படின்னு சொல்ற மாரி, இயற்கைக்குமே வந்து இயல்புலே நெறைய ஹீலிங் பவர்ஸ் இருக்கு. ஆல்சோ ஒரு டிரான்ஸ்ஃபார்மேட்டிவான எக்ஸ்பீரியன்ஸஸ் எல்லாம் நமக்கு வந்து லைஃப்ல எப்ப கிடைக்கும்? அந்த பொண்ணு அந்த சின்ன குழந்தை வந்து ஒரு அரகன்ட்டான இஷ்டத்துக்கு அந்த வீட்ல பழைய வீட்ல இருந்தப்ப அந்த வேலைக்காரங்க எல்லாரையும் இஷ்டத்துக்கு திட்டும், தூக்கி எட்டிக்கும், வைக்கும். ஆனா அந்த வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கு ஃப்ரெண்ட்ஷிப்னா என்னன்னு தெரியுது. ஹீலிங்னா என்னன்னு தெரியுது. அந்த பொண்ணு இனிஷியல் வந்ததுக்கப்புறம், "போங்க நீ குளிக்க வைங்க" அப்படிங்கிறப்ப, "எனக்கு குளிக்க வைக்கணுமா? போய் குளிச்சுட்டு வாம்மா" அப்படிம்பாய்ங்க. "குளிக்க வைக்க மாட்டீங்களா?" அப்படிங்க. ஸோ அவங்க வேலைய அவங்களே செஞ்சுக்கிறது. ஸோ ஹவ் வாட் கைண்ட் ஆஃப் திங்ஸ் அ பெர்சன் எக்ஸ்பீரியன்ஸஸ் அண்ட் அவங்க எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறது வந்து ஒரு எமோஷனலான கதை இது. ஸோ ஐ டெஃபினெட்லி ரெக்கமெண்ட் திஸ் ஃபார் மீனராசி அன்பர்களே. ஸோ திஸ் இஸ் ஆன் த ஹோல் அவர் புக் ஆன் த ராசி பலன்கள். ஸோ ஹவு டிட் யூ லைக் திஸ் வீடியோ அப்படின்னு சொல்லுங்க. ஆல்சோ ப்ளீஸ் கமெண்ட் நீங்க எந்த ராசி இப்போ ராசிக்கு வந்து இந்த மார்க் போடுவாங்க இல்லைங்களா? அந்த மார்க் வந்து எவ்வளோ பெர்சன்டேஜ் போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லுங்க. அண்ட் நானும் சொல்றேன். யா ஹெல் கமெண்ட் என்ன என்ன போட்டிருக்காங்க அப்படின்ட்டு. Yeah, but whatever the mark they give, I believe there is something else out there for us. நீ வந்து நல்லா இருக்கு அப்படின்னு போட்டாலே நல்லா இருக்காது. இங்க நல்லா இல்லன்னு போட்டா திருவிழாவா தான் இருக்கும். ஸோ இட்ஸ் ஜஸ்ட் இத நம்புறாங்க நம்பல அப்படிங்கிறத தாண்டி எல்லாருக்குமே ஜெனுவினா ஒரு கியூரியாசிட்டி இருக்கும். இட்ஸ் ஜஸ்ட் தட் ஏய் எத்தன மார்க் எத்தன மார்க் எத்தன மார்க் அப்படின்னு சொல்லிட்டு மேபி இட்ஸ் இட்ஸ் ஜஸ்ட் அனதர் ஃபார்ம் ஆஃப் சயின்ஸ் அதுதான் உண்மை. அத வந்து அத பேர சொல்லி நெறைய பேர் ஏமாத்திக்கிட்டு இருக்காங்க. விச் இஸ் கம்ப்ளீட்லி ராங். அதனால தான் அது வந்து அந்த ரேஞ்ச்ல இப்ப வந்து நிக்குது. இப்ப யாருமே அத நம்பாத ரேஞ்சுக்கு ஒரு மாரி கொண்டுவந்துட்டாய்ங்க அத. But there are genuine people, many genuine people out there who state the genuine facts. ஸோ நம்புற ஆளாவே இருந்தாலும் நம்ம வந்து ஒரு நல்ல பர்சனா கேட்போம். அண்ட் அந்த அவுட்ரேட் நெகட்டிவிட்டியில நம்ம அவாய்ட் பண்ணிடுவோம். அந்த இதை திறந்தாலே வந்து இந்த ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கை பறிபோக போகிறது, வேலை பறிபோக போகிறது. ஓ மை காட் ப்ளீஸ் ஸ்டாப். ஆல்ரெடி வி ஆர் ஆல் ஆன் த வேர்ஜ் ஆஃப் சம்திங். அப்போ வந்து இதெல்லாம் பார்க்குறப்ப வந்து நீங்கள் இதை இழப்பீர்கள் அப்படிலாம். லைக் அது வந்து தமிழ் கிளிக் பைட் தான்னாலும் ஒரு 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 விளக்குற மாதிரி வைக்கணும். நாட் லைக் வி ஆர் சேயிங் லைக் அது வந்து உங்களுக்கு கோடிகளில் கொட்டும் நீங்க வைக்க வேணாம். இட்ஸ் ஜஸ்ட் கீப் இட் அ லிட்டில் பிட் நம்மள சீனா வச்சுக்கிற மாதிரியாவது வைங்க அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஸோ யா தேங்க் யூ ஃபார் வாட்சிங் டில் திஸ் அண்ட் லவ் யூ ஆல் அஸ் யூ